Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. என்ன சொல்ல போறீங்க? ஒன்றும் இல்லை. யூ மேரிடா? மேரிட். பசங்களாம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? எல்கேஜி மட்டும் ஒரு பையன் படிக்கிறான். கொஞ்சம் லைட்டா டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டீங்கன்னதுமே உங்க ஃபேன்ஸ்லாம் தெரிச்சிட்டாங்களே. ஐயோ எதனாலன்னு தெரியல. மேபி மற்றவங்களும் நல்லா சமைச்சிருப்பாங்க. நான் டேஸ்ட் பண்ணலை ஆக்சுவலி மற்றவங்களுக்கும். கொஞ்சம் ஏதோ பார்ஷாலிட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு டைமும் ஐயோ லாஸ்ட்டாக வருது, மிச்சம் இருக்கிறத மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்க போல இருக்கே அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். I don't know if you'll feel weird, but definitely you'll feel weird. என்னம்மா சொல்ல போற? ஐயோ கேமரா வேற ரோல் பண்ணிட்டு இருக்கு. சொல்லுமா. Actually, I love you so much. அப்படிங்களா? ஓகே. Not friendly, I love you. I really love you. Okay. என்ன ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்களா? இல்ல கமிட்டட் ஆக்சுவலி. கமிட்டடா? ஐயோ எனக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்துட்டீங்க நீங்க இப்போ. குக் வித் கோமாளில இருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி போயிட்டு இருக்கு? குக் வித் கோமாளி பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப எல்லாருமே பார்க்குற ஒரு ப்ரோக்ராம் இல்லையா? ஸோ நம்மளும் பார்த்துருக்கோம். அங்கே வருவோம்லாம் நான் நினச்சி பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு தூரமாக இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் சடனாக நமக்கு கிடச்சிது. பட் நான் குக்கிங் பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்தே. லைக் அம்மா கூட ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் கூட ஒரு லைட்டாக சொதப்பியிருப்பேன். அங்கே ஒரு நர்வஸில் வளரி இருப்பேன். அதாவது நான் குக் பண்ணாதான் எங்கள் அக்கா சாப்பிடுவாங்க. அதாவது சிக்கன் அந்த இதெல்லாம் வந்து நான் குக் பண்ணாதான் அக்கா சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் குக் பண்ணாதான் எங்கள் அக்கா சமைப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அதுலேயும் மொக்க வாங்கிட்டேன் முதல்ல. என்ன சொன்னீங்கன்னு அங்கே அதை வச்சு ஒரு கலாயே நடந்துச்சு. பட் இருந்தாலும் அங்கே வந்து காம்படிட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டீங்கன்னதுமே உங்கள் ஃபேன்ஸ்லாம் தெரிச்சிட்டாங்களே. ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி. என்ன இல்லை ஆக்சுவலி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ எதனாலன்னு தெரியல. மேபி மற்றவங்களும் நல்லா சமைச்சிருப்பாங்க. நான் டேஸ்ட் பண்ணலை ஆக்சுவலி மற்றவங்களுக்கும். பட் என்னோடது நான் பெஸ்ட்டாக தான் கொடுத்தேன். சம்திங் ஏதோ ஒரு ஷோ ஃபார்மேட் அப்படி விஷயங்கள்லாம் இருக்குது அதில். ஸோ டேஞ்சர் ஜோனில் வந்திருக்கேன். ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அங்கே எனக்கு நல்ல கொஞ்சம் ஆறுதல், நல்ல ஆதரவு கிடைக்குது. அண்ட் இன்னொன்று ஒரு பக்கம் பாசிட்டிவாக உங்களுக்கு நிறைய பேர் சொன்னால் கூட சில ஃபேன்ஸோ இல்லை சில பேர் நாங்கள் பார்த்தது என்னன்னா கொஞ்சம் ஏதோ பார்ஷாலிட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. அவருக்கு மட்டும் கடைசியாக தான் கோமாளி சூஸ் பண்ண விடுறாங்க. எப்பயுமே அது அப்படி வருது அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சில பக்கம் ஒரு சலசலப்பை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஏன் உங்களுக்கு கொண்டு அப்படி லாஸ்ட்டாக எப்பவுமே சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது அமையுது? ஸோ பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரியல. அப்படி மேபி அவங்களுக்கு மக்களுக்கு கன்வே ஆகுது. பட் அவங்க கூப்பிட்ற ஆர்டர் தான். அங்கே நம்ம ரஷ் பண்ணி நம்ம முன்னாடி போய் லைக் அந்த மாதிரி நம்ம ரொம்ப இதாக இருக்கணும், எந்துவாக இருக்கணும். அங்கே நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான். இன்ட்ரோவர்ட்னா லைக் ரொம்ப இல்லை, ஒரு மாதிரி ஷை, டக்குன்னு மிங்கிள் ஆக மாட்டேன். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எல்லாரும் கூடயும் பழகி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் அவங்க ஒருத்தங்களாக கூப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு டைமும் ஐயோ லாஸ்ட்டாக வருது, மிச்சம் இருக்கிறத மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்க போல இருக்கே அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் அது மக்கள் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், ஒருவேளை அப்படியா அப்படின்னு. பட் அப்படி இல்லை. ஷோவில் அவங்க ஜஸ்ட் அவங்க கண்ணில் பார்க்குற ஆட்களை அப்படியே கூப்பிடுறாங்க. ஸோ அதுதான் விஷயம். ஸோ நான் குக்ஸ் பேரு கோமாலிஸ் பேர்லாம் நான் சொல்றேன். ஓகே. சொல்ல நீங்க அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் இல்லை அவங்க செட்ல பண்ற லீலைகள் சேட்டைகள் அதை பத்தி நீங்க சொல்ல போறீங்க. ஓகே ஓகேயா? ஃபர்ஸ்ட் ரீசெண்டா உங்களோட கோமாளி புகழ். ரொம்ப ஹாப்பனிங்க. அங்கே அந்த இடத்தையே ஒரு வைபா மாற்றி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, அந்த 1 hour பார்க்குறீங்க இல்லையா, அந்த 1 hour எனர்ஜி அந்த ஹோல் 12 hours நாங்கள் கிட்டத்தட்ட ஷூட் பண்ணுவோம். அந்த 12 hours அவர் மெயின்டைன் பண்ணுவார். அவருக்குன்னு ஒரு கேமரா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் பண்ணுறது எல்லாமே கண்டென்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். அடுத்து சுனிதா, அவங்க பேச்சில் தான் ஃபேமஸ் ஆனாங்க ஆக்சுவலி. பாட்டு. ஆமாம், இப்போ கூட சிங்கப்பெண்ணே பாட்டு திடீர்னு டிஜே பிளாக் போட்டார். அதுக்கு எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் இந்த பாட்டு சிங்கப்பெண்ணே பாட்டு மாதிரியே இல்லை. ஆனால் அந்த டியூனு அந்த ரெக்கார்டிங் எல்லாம் நல்லா இருக்கு.
பட் ஆனால் சிங்கப்பனை பாட்டு இல்லை. நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த பாட்டு சிங்கப்பனை பாட்டு மாதிரியே இல்லையே, ஆனால் நல்லா இருக்கு எங்கேயோ பார்த்தா சுனிதா பாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே போட்டு பண்ணியிருக்காங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அது கேட்கும்போது தான் என்ன ஆறுயிரே என்னென்னமோ போட்டு என்னென்னமோ லிரிக். அது குரேஷி குரேஷி வந்து செம சென்ஸ், என்ன சொல்றது, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், டைமிங், அவன் எப்படி எடுக்கிறானே தெரியல. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆக்சுவலி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகே, இந்த பஞ்சை எடுத்து வைக்கலாம். பட் அந்த டைமிங்க்கு அந்த ரைமிங்கில் போடுறதெல்லாம் வந்து குரேஷி பக்காவாக பண்ணுறாரு. ஜென்யூனான பர்சன், நல்ல ஒரு உள்ளம் கொண்டவர். அன்ஷிதா வந்து சீரியல் ஹீரோயினா பார்த்துருக்கேன். செல்லம்மா சீரியல்ல ஒரு ஹீரோயினா அந்த மாதிரி தான் கேரக்டர். அந்த மாதிரி இங்க வந்தா ஓன்ட்டு பயங்கர சவுண்டு. பட் ஆனா அதுக்கப்புறம் பண்ற ஃபன்னெல்லாம் பார்த்து வாமிட் எல்லாம் எடுத்தாங்க. அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இளநியை நிறைய குடிச்சு அந்த அக்ஷய் கமல் கூட பேரப் ஆகும்போது நிறைய அளவுக்கு மீறி குடிச்சா என்ன வெளியே தானே, அதெல்லாம் பண்ணி அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணாங்க. புகழுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த காம்போ அதை பத்தி சொல்லுங்க. அது இன்னும் எவ்வளவு ஃபன்னா இருக்கு. புகழ் உங்களுக்கு தெரியாதா, கேர்ள்ஸ் நிறைய பேர்த்து கூட காம்போ நல்லாவே இருக்கும் அவரோட. ஸோ அந்த ஃபன் இதுக்காக அவர் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஷாலின் ஜோயா வந்து மலையாளம் மட்டும்தான் தெரியும். தமிழை வந்து கொஞ்சம் குழப்பி பேசுறாரு. ஸோ அதுலேயே அவங்க ட்ரெண்ட் ஆயிட்டாங்க இப்போ. ஆல்சோ குக்கிங்லேயும் வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க, நல்லாவும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க பேசுறது எல்லாமே கண்டென்ட் ஆகுது இப்போ. ஸோ அதனால அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இப்போ இருக்கு. ஷீ இஸ் ஆல்சோ இன்னசென்ட் அண்ட் ஸ்வீட். பிரியங்கா இருக்காங்க இந்த தடவை. பிரியங்காவை பற்றி சொல்லணுமா? எவ்வளோ ஒரு டஃப் காம்படிட்டர் உங்களுக்கு. ஐயோ, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ஆனால் எப்படி தான் அவங்க வந்து சான்ஸே இல்லை. இப்போ நம்ம ஒரு ஷோ பண்ணுறோம், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சேச்சுரேட் ஆயிடுவோம், ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும். சேச்சுரேட்டுங்கிறத விட டயர்ட் ஆயிரும். என்னடா இது அப்படின்னா அவங்க எனர்ஜியை கீப் அப் பண்ணி, ஆக்சுவலி அவங்க குக் வித் கோமாளி செட்டுக்கு வரும்போதே அதுக்கு ப்ரீவியஸ்லி சூப்பர் சிங்கர் 3 o'clock 4 o'clock முடிஞ்சிருக்கும். அப்போ தான் ஷூட் முடிஞ்சிருக்கும். எகெயின் அவங்க வந்து 8 o'clock இங்கே இருப்பாங்க, சிடபிள்யூசி செட்டில் இருப்பாங்க. ஒரு நாள் அப்படி வருவாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. என்ன பிரியங்கா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களான்னா, டண்டா இப்போ தான் ஷூட் முடிஞ்சுது, அதான் இன்னும் டயர்டாகாமல் அப்படியே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் தூங்கினேன் அப்படி இப்படிம்பாங்க. பட் அந்த எனர்ஜி கீப் அப் பண்ணுவாங்க. பட் குக்கிங்கில் செம ஸ்ட்ராங். விடிவி கணேசனா அவரை வந்து ஆக்சுவலி அவர் தான் வந்து சீனியர் மோஸ்ட் பர்சன் இந்த செட். பட் அவருக்கு அது சொன்னால் பிடிக்காது. அவருக்கு வந்து யங்காகவே இருக்கணும். அந்த மாதிரி அவர் ஷோலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். அவரை வந்து நம்ம ஏஜ்ட் பர்சன் ஏதாவது கேட்டகரியில் நம்ம மென்ஷன் பண்ணோம், என்னடா நீ டே அப்படின்றவாரு. கால் மீ படி ஆர் விடிவி. இதுதான் அவருக்கு வந்து விடிவின்னு கூப்பிடு, இல்லைன்னா மச்சான்னு கூட கூப்பிடு, பெரியப்பா அந்த கேட்டகரியிலாம் வச்சுக்க மாட்டேன். செஃப் தாமு சாரே வந்து கடுப்பாயிட்டாருன்னா லைக் அவரு வந்து சார் நீங்க முதல்ல சாருன்னு கூப்பிடாதீங்க என்ன அப்படின்னாரு தாமு சார். அப்புறம் என்னன்னு கூப்பிடுறது, அவரு கூப்பிடுறது இப்ப என்னன்னா கணேஷா சொல்றது கேளியா அப்படி. விடிவி கணேஷுங்கிறத கணேஷா அப்படின்றதுதான் அவரு தாமு சாரே மாத்திட்டாரு. அப்படி கூப்பிடுங்க எப்படி இருக்கு அப்படின்றது அவரு. ஓகே, இப்ப ஜட்ஜஸ்க்கு வருவோம். நம்ம ஒரு பக்கம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் சார், இன்னொரு பக்கம் வந்து ஷெஃப் தாமு சார். ஸோ 2 பேருடைய அந்த டிப்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அட்வைசஸா இருக்கட்டும், அது சொல்லுங்க, அது எப்படி இருக்கு? ஆக்சுவலி செஃப் தாமு சார் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 4 சீசனா வந்து செஃப் தாமு சார் எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ நியூ என்ட்ரி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ். அவரு உங்களுக்கே தெரியும், சோசியல் மீடியால இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காரு. எங்க ஊருக்காரர் வேற அவர், கோயம்புத்தூர். ஆமா. ஸோ அந்த மாதிரி இப்போ அண்ணான்னு நாங்கள் பேசி அந்த ஒரு பாண்டிங்கில் இருக்கோம். செஃப் தாமு சார் எப்பவுமே வந்து எல்லாத்துக்கும் அப்பா மாதிரி, அப்பான்னு தான் எல்லாருமே பேசுவாங்க. ஸோ செஃப் தாமு சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு லெஜெண்டரி. முன்னாடி நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்து அவர் டிவியில் பார்த்துருக்கேன். இதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அவரும் ஏற்றுக்குவார். ஆக்சுவலி அவர் அந்த அப்பான்னு அவர் ஏற்றுக்கிட்டாரு. எல்லாத்தையும் அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ நான் குழந்தையா இருக்கும்போதே பார்த்துருக்கேன் அவர் வந்து சமைக்கிறது எல்லாமே. ஸோ அவர் ஆக்சுவலி அவர்கிட்ட என்ன ஒரு நான் வியந்து பார்த்தது என்னன்னா, அவர் ஜஸ்ட் பக்கத்தில் தான் இருப்பார். நம்ம இப்போ குக்கிங் சப்போஸ் இப்படி கிராஸ் பண்ணுறோன்னா, நம்ம சமைச்சிட்ருப்போம், அதில் உப்பு பத்தலை பாரு அப்படிம்பாரு கிராஸ் பண்ணும்போது. என்ன எது இந்த வாமா மின்னல்ங்கிற மாதிரி அப்படி போயிட்டுருப்பாரு. அதில் உப்பு பத்தலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போவார். உப்பு பத்தலையா, டேஸ்ட் பார்க்குற நம்மளே யோசிப்போம் கரெக்டாக இருக்கான்னு, இவர் கிராஸ் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ட்ரை பண்ணுவோம். ஆமாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி இப்படி கிராஸ் பண்ணிட்டு போவார்.
காரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு வெல்லம் போடு அப்படின்னு போயிடுவாரு. பார்த்துட்டு ஜஸ்ட் பார்க்கறதுலையும் அண்ட் அதில் வர அந்த ஸ்மெல்லையும் அவர் கண்டுபிடிச்சிட்டு போறாரு. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு இது. சூப்பர். அண்ட் ஆல்சோ மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ரொம்ப நான் என்னமோ நினச்சேன் லைக் அவர் ரொம்ப தூரத்தில் இருப்பார், ரொம்ப பெரிய ஆள். இப்போது எப்படி ஒரு ஒரு கெத்தாக இருப்பார், நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கலாம், கொஞ்சம் கம்மியாக பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சா பார்த்தா ரொம்ப பிரதர் ஃபீலிங்காக ஆயிடுச்சு எனக்கு. இப்போ வந்து குக் வித் கோமாளி அப்படின்னாலே ஒரு பக்கம் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு, சம ஃபன் இருந்தா கூட வெங்கடேஷ் பட் சார் இல்லை அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? தெரியலைங்களே, நான் ஆக்சுவலி இப்போ தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அண்டு செஃப் தாமு சாரை இப்போ தான் நான் வெளியிருந்து பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன் வெங்கடேஷ் பட் சாரை. பட் இப்போது எனக்கு அது பர்சனலாக கனெக்ட் இல்லை. வெளியிருந்து பார்க்கும்போது ஓகே, லாஸ்ட் 4 சீசன் அவர் இருந்திருக்காரு. இப்போ இவங்க 2 பேருக்கும் அம்மாவும் நல்லா இருக்குது, மக்களிடையே இது வந்து நல்ல வரவேற்பும் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் வந்து இப்போ பேசிட்டோம். இப்போ ஸ்பெஷலாக நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஸோ இது டைனமிக் ப்ரான் இல்லையா, இது வந்து நான் ஆக்சுவலி டைனமிக் சிக்கன் ஒன்று பார்த்தேன். ஸோ அது வந்து குக் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் எல்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ இங்கே எப்படி இருக்கும்னு தெரியல. சரி, இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா இருந்தா இதே கூட நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது கோமாளியில? ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஆக்சுவலி இதெல்லாம் பேரை வச்சு நம்ம ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிறோம்ல. ஒன்றுமே இல்லை, இது மைனஸோட மிக்சரில் சும்மா டாஸ் பண்ணி எடுக்கணும். இவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மயனஸு. இது வந்து நார்மல் அந்த ப்ரான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. எலிமினேஷன் வீக்கில் நம்ம குக் பண்ணணும். குக் பண்ணி அதுலேயும் ஏதாவது சொதப்பிச்சுன்னா எலிமினேட் ஆயிரும். இப்போ யாரும் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க அது இப்போ சொல்ல முடியாது. நான் டெலிகாஸ்ட் ஆனது வரைக்கும் தான் என்னால் சொல்ல முடியும். ஓகே ரைட்டு. யா, ஒழுங்கா சமைக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புதுசா ஏதாவது டிஷ் இந்த மாதிரி பேர்லாம் ஏதாவது வித்தியாசமா வச்சு விட்டுருங்க. அப்படியா? அப்படிலாம் இல்லை, டேஸ்ட் நல்லா இல்லைன்னா என்ன பேர் வித்தியாசமா வச்சாலும் ரிஜெக்டட் தான். ஒரு பக்கம் வந்து ஒர்க்குன்னு அப்படியே போயிட்டே இருக்கீங்களே, பர்சனல் லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிக்கே உங்களுக்கு டைமே இருக்கு இல்லையா? ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. என்ன சொல்ல போறீங்க? ஒன்றும் இல்லை, அப்படியே முடிச்சுக்கோ. இல்ல சொல்லுங்க. யூ மேரிடா? என்னங்க சொல்றீங்க? ஆமா. வாட்? இல்லை, ஆக்சுவலி நான் பர்சனல் லைஃப்பை வந்து சோஷியல் மீடியாவில் எதுலேயுமே போட மாட்டேன். அது வந்து நாட் ஒன்லி பிஃபோர் மேரேஜ் ஆல்சோ நான் வந்து அப்பா அம்மா ஃபோட்டோ, சிஸ்டர் ஃபோட்டோ எதுலேயுமே நான் ரிவீல் பண்ண ரிவீல்னா அப்போ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நான் அப்பவுமே எனக்கு போடுறதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது ஆக்சுவலி யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன்ல. ஃபேமிலி லைஃப் வந்து ப்ராப்பரா அமைஞ்சிட்டாலே அதுவே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்ல. எவ்வளவு சப்போர்ட்டிவ். அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? கதை சொன்னேன்ல. எந்த கதை? ஆமா, அந்த கதை தான் இந்த கதை. The same girl? Yes. Oh God. +1 அப்போ இருந்து லவ். அடடா சூப்பர்ல. அப்போ ரொம்ப சப்போர்ட்டிவா. ஆமா, அப்பவே தெரியும்ல. நான் சொன்னேன்ல, சின்ன வயசுல இருந்தே எனக்கு இதுதான் பேஷன்னு தெரியும். அவங்களுக்கும் அப்போ தெரியும். சூப்பர். அவங்க பேர் ஏதாவது சொல்லலாமா? சொல்லலாம். அனு. சூப்பர் அனு. ஹாய் உங்களுக்கு. இப்போ நீங்க வந்து இப்போ கல்யாணம் அப்படின்றது பயங்கரமா ரிவீல் பண்ணிட்டீங்க. பசங்களாம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அதையும் ரிவீல் பண்ணுங்க. கமான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது இல்ல அது வரைக்கும் ஓகே. எல்கேஜி மட்டும் ஒரு பையன் படி. ஐயோ, நோண்டி கேட்டுட்டீங்களே எல்லாத்தையும். உங்களோட ஜேர்னி வந்து ஐ திங்க் ஒரு பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறமா வந்து இன்னைக்கு நீங்க இந்த ஒரு இடத்துல வந்து இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸ் நீங்க கடந்து வந்தது அப்படின்னா எந்த டைம்ல இருந்தது? சீரியஸ்லி சின்ன வயசுல, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க திடீர்னு எனக்கு ஆசை வந்துச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லை. ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த சினிமாவோட ஆசை அப்போ இருந்தே இருக்கு. ஸோ அதனால தான் என்னமோ என்ன தெரியல, சின்ன வயசுலேயே டான்ஸ், டேக்வாண்டோ ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி அது மார்ஷல் ஆர்ட், ஃபைட்டிங். ஸோ அதில் வந்து நான் என்ன டிஃப்ரென்ஸ் டேக்வாண்டோக்கும் கராட்டே? கராட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்ஷல் ஆர்ட் தான். இப்போ பரதநாட்டியம், ஹிப்ஹாப்பு அந்த மாதிரி வேரியேஷன் சொல்கிறோம்ல, ஆனால் எல்லாமே டான்ஸ் தான். அந்த மாதிரி டேக்வாண்டோங்கிறது கொரியன் மார்ஷல் ஆர்ட். ஒரு ஸ்டைல், வேற ஸ்டைல். லைக் அதான் கொரியனோட மார்ஷல் ஆர்ட் சேம் தான். கிக்ஸ் ஆக்சுவலி இதில் வந்து 75% லெக் இருக்கும், ஒரு 25% தான் நம்ம யூஸ் ஹேண்ட்ஸ். ஓகே.
ஃபுல் அண்ட் ஃபுல் லெக்ஸ் தான் நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம். உண்மையாவே இந்த மாதிரி தற்காப்பு கலைகள்லாம் வந்து ஆபத்தான சூழ்நிலையில வந்து கை கொடுக்குமா? அது வந்து எப்படின்னா எல்லாமே ப்ராக்டிஸ் தான். கண்டிப்பா கை கொடுக்கும். கை கொடுக்காமலாம் இருக்காது. ஏன்னா நான் வந்து ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒரே லைஃப்ல ஒரே ஒரு சுச்சுவேஷன். என்ன நடந்தது? அது ஆக்சுவலா அந்த டைம் நான் ப்ராக்டிஸ்ல இருந்தேன். ரொம்ப சில்லியா இருக்கும். ஒரு சின்ன லவ் இஷ்யூஸ் தான். ஆமா. அது அந்த டைம் வந்து ஆக்சுவலி நான் ஸ்டேட் அந்த நேஷனல் மேட்ச்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ப்ராக்டிஸ்லேயே இருக்கும்போது நம்மளுக்கு லெக் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஒரு சின்ன இஷ்யூவில் ஒரு பையன் அடிச்சிட்டான், என்னையே தான் அடித்தான். ஆமாம், ஃபர்ஸ்ட்டு நான் என்ன தான் அடித்தான். திரும்பி பார்க்குறக்குள்ள அந்த பையனை என் ஃப்ரெண்டு தூக்கிட்டு போயிட்டான் அடிச்சு. அவன் ஃப்ரெண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக லெக் மேலே போய் லைக் இவ்வளோ தூரம் தூக்கும். ஆக்சுவலி ட்ராப்பிங் கிக்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி கராத்தே கிட்ல ஃபைனலா அடிச்சிட்டோம். அது வந்து வேற, அது அப்படி ஃபிளிப் அடிப்பாரு. ஒரு பக்கம் வந்து அதை சீரியஸா நீங்க எடுத்து பண்ணும்போது தானே அதோட ரியாலிட்டி எல்லாம் உங்களுக்கு ஹிட் பண்ணிருப்போம். அதை எப்படி கடந்தீங்க? அதுதான் ரொம்ப ஆக்சுவலி நாங்கள் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அதனால எனக்கு வந்து படிப்பு முடிச்ச உடனே அப்பா வந்து கோல்ட் ஸ்மித்தாக இருந்தார். ஆமாம், தங்க வேலை, தங்க பற்றை. காலேஜ் நான் கரெக்டாக முடிக்கிற டைம் முன்னாடியே அப்பா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் டவுன் ஆகிடுச்சு, எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு அந்த மாதிரி. ஸோ நான் வேலைக்கு போய் ஆகணுன்ற ஒரு நிலமை. ஸோ காலேஜ்லேருந்து ப்ளேஸ் ஆகி சென்னை வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம ட்ரீமையும் பர்சியூ பண்ணணும் அண்ட் ஆல்சோ வீட்டையும் பார்த்துக்கணும். ஏதோ 2 சிஸ்டர்ஸ் இருந்தனால ஒரு சிஸ்டர் கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு சிஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். ஒரு 3 இயர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணி எப்படி போகிறதுனே தெரியல. 3 இயர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒர்க் பண்ணிகிட்டே சர்ச் பண்ணுறேன், யாரை எப்படி பிடிக்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. எப்படி சினிமாவில் வாய்ப்பு தேடுறதுங்கிறது அது ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. அது ஒரு மேஜிக் சொல்கிறாங்கல்ல, அது உண்மை. எப்போது கிவ் அப் பண்ணலாம் இல்லைன்னா ரொம்ப பிரேக் ஆகி ரொம்ப லோவா ஆகிற ஃபேஸ் இருந்திருக்கா அந்த 3 இயர்ஸ்ல? ஏன்னா நீங்க மட்டும் தனியா தானே இங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. மானாட மயிலாட பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் ஒர்க் பண்ணிட்டே, அதுதான் பியூட்டியே. ஒர்க் பண்ணிட்டே பண்ணிட்டு இருப்பேன். ப்ராக்டிஸ் வந்து ஏர்லி மார்னிங் 5:30 வீட்டிலேருந்து கிளம்பி ப்ராக்டிஸ் பண்ணி 9 o'clock 10 o'clock ஆஃபீஸ் போய் எகெயின் 6 o'clock ஆஃபீஸ் முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி 10 o'clock 11 o'clock திருப்பி வீட்டுக்கு போய் அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஒரு 6-8 months அப்படி இருந்தது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு டைம். அது முடித்த உடனே எனக்கு ஒரு மூவி ஆஃபர் கிடச்சிது. ஸோ அந்த மூவி பண்ணேன், யாது மகினின்றாய் அப்படின்னு ஒரு மூவி பண்ணேன். அது பண்ணி ஆக்சுவலி அது பண்ணும்போது நம்ம ஜாப் பண்ண முடியாது. குவிட் பண்ணிட்டேன். வீட்டில் என்னன்னு சொன்னீங்க? வீட்டில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி மூவி கிடச்சிருக்கு, இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பிடிச்சி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு மாதிரி ஹோப் கொடுத்து சரி பார்த்துக்கலான்னு ஒரு ஒரு தாட்டில் விட்டுட்டேன். பேப்பர்லாம் போட்டாச்சு, போய் நடிச்சு முடிச்சாச்சு. பட் ரிலீஸ் ஆகலை படம். ஒரு 3 months என்னால் தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எகெயின் மணி வேணும். ஸோ திருப்பியும் ஐடிக்கெல்லாம் ட்ரை பண்ணேன், ஐடியில் கிடைக்கல. அண்ட் தென் சினிமாக்கெல்லாம் அப்ரோச் பண்ணி ஆஃபீஸ் எல்லாம் ஏறி இறங்கினேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் இந்த சினிமாவுக்கு ட்ரை பண்ண ஏதோ ஒரு ஃபோட்டோ சீரியல் ஜீ தமிழோட ஒரு ஊரில் ராஜகுமாரி அப்படின்ற ஒரு சீரியல், அதுக்கு வந்து ஹீரோ தேடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ என்னோடய ஃபோட்டோஸ் பார்த்துருக்காங்க, என்னோடய ப்ரொஃபைல் பார்த்தாங்க. ஸோ டான்ஸர் தானே, இப்போ மாநாடமோட ரன்னர் அப் நான். ஸோ அதை பார்த்து கூப்பிட்டாங்க ஆடிஷனுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனேன், ஆடிஷன் பண்ணோடனே என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து தான் என்னோடய சீரியல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம், உங்களுக்கு பர்சனலாக ஒரு பக்கம் சூர்யா சார், இன்னொரு பக்கம் கார்த்தி சார், எப்படி ஒரு ஃபேமிலியவே நீங்கள் வந்து அழகாக டார்கெட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் டார்கெட் பண்ணல. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாண்டியன் ஸ்டோர்ஸ் செட்டுக்கு கார்த்தி சார் வந்தாரா இல்லை என்ன நடந்தது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி வந்து EVPல ஷூட் பண்ணோம், ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்பில். ஸோ அங்கே போனப்போ பக்கத்தில் கார்த்திக் சாரோட ஒரு மூவி ஷூட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம அப்பாவாக நடிக்கிற ஸ்டாலின் சார் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவர் வந்து கொம்பன்லாம் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு தெரியும் பர்சனலாக அப்படின்னா, சார் ஒரே ஃபோட்டோ சார் கேட்டுருங்க சார், வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்னு மூத்த பையன், சார் பேசுங்க சார், இருடா போகலாம், அவங்க ஏதோ பிஸியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாம், ஒரு ஈவினிங்காக கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்களும் சரி ஓகே, இவர் சும்மா சொல்கிறாரு, அவங்க பிஸியாக இருக்காங்க, இவர் போகவும் மாட்டேங்கிற, ரொம்ப தயக்கப்பட்டார் அவர். எதுக்குடா அன்னைக்கு பார்த்ததுடா, ஆனாலும் தெரியும் எனக்கு தெரியும், இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் விட்டுருப்பேன். இந்த கதிர் அவன் மூத்த பையன் சரவணன் கேரக்டர் பண்ணுறவன் அவன் இல்லை, வாங்கிக்கோங்க வானே அப்படின்னா.
சரின்னு அப்புறம் போய் அவர் கேரவனுக்குள்ளே போய் அவர் தனியாக சோலோ பிக் எடுத்துகிட்டு கிளம்பும்போது குரூப் பிக்கு நாங்கள் நின்னோம். ஸோ அந்த ஒரு நல்லா பேசினார் ஆக்சுவலி. நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரை நேரில். நல்லா க்ளோவாக லைக் ஒரு ஸ்டார் அந்த ஃபீல் இருக்கும்ல, செம்மையாக இருந்தார் பார்க்குறதுக்கு. நல்லா பேசினார். சூப்பர். ஜஸ்ட் ஒரு ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே எப்படி போயிட்டு ஷூட், அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படியே காரில் கிளம்பி. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஒன்று, ஒரு பக்கம் சூர்யா சாரோடையும் ஒரு பக்கம் கார்த்தி சாரோடையும். சூர்யா சாரோட அப்போ பார்த்தேன், கார்த்திக் சாரோட இப்போ பார்க்குறேன். உங்களோட அந்த கிராஃப் பாருங்க. இன்னொன்று என்னன்னா, முருகதாஸ் சாருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு லைக் நீங்க இந்த கிராஃப் சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 7ஆம் அறிவுல ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா நடிச்சேன். பேஸ்கே என்ன படத்துல இல்ல நடிக்கிறீங்களா? இல்ல ஏங்க அப்படிலாம் நடந்தா நானே ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன். இன்னும் அப்படி நடக்கல, அடுத்தது வேற ஏதாவது நடக்குமா இருக்கும். ஓகே. ஸோ அது முடிச்சுட்டு மானாட மேலட பண்ணனா. ஸோ அவர் வந்து ட்வீட் பண்ணாரு, வசந்த் பவித்ரா லட்சுமி தான் என்னோட பேர், குக் வித் கோமலி பவித்ரா, அவங்க தான் நானும் அவங்க தான் பேரா இருந்தோம். வசந்த் பவித்ரா லக்ஷ்மி டான்ஸை பார்த்தேன், வா வாட் அ மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணாரு. அந்த ட்வீட் இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்கு. அது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள். அது அங்கிருந்து அங்க டிராவலா. இப்போ வந்து முருகதாஸ் சாரோட அசிஸ்டன்ட் வந்து என் ஃப்ரெண்டு, அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு படம். அது நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம இந்த ஹனி கிளேஸ்ட் சிக்கனை வந்து ட்ரை பண்றோம். கிளாஸ் ரூமோட ஸ்பெஷலா? எஸ், கிளாஸ் ரூமோட அந்த ஹனி கிளேஸ்ட் சிக்கன். ஸ்பைசியாவும் இருக்கு, அப்படியே உள்ள போறப்போ இனிப்பா இருக்கா. ஸ்பைசி நல்லா தெரியுது, ஆனா ஸ்வீட்டாவும் இருக்கு. நைஸ். ரொம்ப நேரம் வந்து உள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு டெசர்ட் அந்த மாதிரி ஏதாவது அப்படி பீச் பக்கமா போனா என்ன? போலாமா? லெட்ஸ் கோ. ஹாய். ஆமா ஹாய். நான் உங்க பெரிய ஃபேன் ஆக்சுவலா. தேங்க் யூ. நான் சீரியலே பெருசா பார்க்க மாட்டேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சீரியலா பார்க்க ஆரம்பிச்சேன். தேங்க் யூ. கியூட். தேங்க் யூ so much. கோமலில மட்டும் எவிக்ட் ஆயிராதீங்க ப்ளீஸ். நீ டேஞ்சர் ஜோன் போயிட்டீங்க லாஸ்ட் வீக். ஆமா எப்படியாவது ட்ரை பண்ணு. இல்ல நான் குக் வித் கோமலியே பார்க்க முடியாது. உங்க பேரு? என் பேர் பூஜா. ஓகே. சென்னை தானா? ஆமா சென்னை தான். ஓகே. ஐயோ பார்த்தாலே ஒரு ரோஸா இருக்கு. ஆக்சுவலா நேத்து தான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்படியா? லைக் a miracle for me. நான் எப்படியாச்சும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்துட்டேன். கூல். யா வாங்க. Thank you. என்னாச்சு? I don't know if you feel weird, but definitely you'll feel weird. என்னம்மா சொல்ல போற? ஐயோ கேமரா வேற ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஏதா காப்பாத்துங்க. என்னாச்சு? எனக்கு ஆக்சுவலா உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்காச்சும் உங்களை பார்த்தேன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், வியர்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்க அம்மா கிட்டே சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் இவர்கிட்ட சொல்ல வரீங்க. எனக்கே பதட்டமா இருக்கு. சொல்லுமா. ஆக்சுவலா I love you so much. அப்படிங்களா? ஓகே. Not friendly I love you, I really love you. கேமரா வேற இருக்கு எனக்கு. ஏய் ஐயோ இத வேற ரோல் பண்ணிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. ஓகேமா. பெஸ்ட் விஷஸ். இல்ல இன்னொரு நாள் என்னத்த சொல்றது தெரியல. love you சொல்றேன், ஹர்ட் பண்றீங்க. இல்ல அப்படி இல்ல. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாரு, அது நீங்க இன்டர்வியூ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்களா? இல்ல கமிட்டட் ஆக்சுவலி. கமிட்டடா? ஐயோ எனக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்துட்டீங்க நீங்க. இப்போ ஏதாவது செட் பண்ணீங்களா? இல்ல என்ன பண்றது நான்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போங்க, ஹார்ட் பிரேக் பண்ணிட்டீங்க. இட்ஸ் ஓகே. நீங்க வந்து ஒரு ஃபேனா கொஞ்சம் ஆமா சப்போர்ட் பண்ணுங்க. லவ் ஆல்வேஸ். ஓகே நன்றி. பை. தேங்க் யூ. பிராங்க் தானே எடுத்துட்டீங்களா? அதானே நான் நினைச்சேன், பிராங்க்னு தெரிஞ்சது எனக்கு. நானும் யோசிக்கிறேன், அந்த பொண்ணு இங்க முன்னாடியே நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது கொஞ்சம் வியர்டா தான் இருந்துச்சு நிஜமாவே சொன்ன மாதிரி. அப்புறம் தான் டவுட் ஆனது, இதெல்லாம் ரோல் ஆகிட்டு இருக்கு ஏதோ வச்சு செய்யறாங்கன்ட்டு. நைஸ், சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி. நிஜமா நானே நர்வஸ் ஆயிட்டேன். ஒரு நல்லா நடிக்கிறாங்க, சூப்பர். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ டெசர்ட் சாப்பிட்றதுக்காக வந்து பெசன்ட் நகர் பீச் வரையும் வந்திருக்கோம். ஓகே. ஸோ குல்ஃபி பிடிக்குமா? குல்ஃபி பிடிக்கும். ஓகே, அப்ப வாங்க குல்ஃபி சாப்பிட்டுருவோம். உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். என்ன வேணும் உங்களுக்கு? நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க, நைட் அவுட்லாம் அந்த மாதிரி வருவீங்களா?
அப்படிங்க ரொம்ப இருப்பீங்களா? ரேர் தான். இல்ல அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல வாழ்ந்த பையன் இல்லையா, கோயம்புத்தூர்ல நைட்டோடலாம் அந்த டைம் இல்ல. சரி, ஆனா எப்படி நீங்க இவ்வளவு டவுன் டு எர்த்தா இருக்கீங்க? நீங்க ஒரு ஹீரோ அண்ட் யூ ஆர் வெரி டவுன் டு எர்த். சீரியஸா அதுதான் எனக்கு தெரியல. ஏன்னா இண்டஸ்ட்ரியில இருக்கோம், ஸோ ஹீரோவான நிறைய பேர் ஒரு மாதிரி அவங்க லைக் ஆட்டிடியூட் மாறுது. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லல, நிறைய பேர் இருக்காங்க. பட் அது எப்படி மாறுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த மாதிரி, நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த கைண்ட் ஆஃப் இதுல இருந்தா படிச்சு வந்தேன். ஐ நோ த ஸ்ட்ரகிள்ஸ், எப்படி இருந்தோம் அப்படின்லாம் எனக்கு தெரியும். இப்போ இந்த நிலைமையில இருக்க என்னால் மாற்றிக்க முடியல. நான் சொன்னேன்ல, ஒருவேளை 90s கிட்ஸ்னால என்னன்னு தெரியல, அது மாற்றிக்க முடியல என்னால். குக் வித் கோமாளிலையும் வந்து அடுத்த ரவுண்ட் சூப்பரா போறீங்க. உங்க ஃபேன்ஸ் சொன்ன மாதிரி எலிமினேட் ஆகக்கூடாது. எல்லாம் புரியுதா? அவன் செயல். அவன் எல்லாம் செயல். அங்க ஒருத்தர் இருக்கான், அவன் எழுதுவான் மேல. யாரு டைரக்டர் அங்க இருக்காரா? இங்க டைரக்டர் இங்க மேலேயா இருப்பாங்க. சரி, அது அவர் அது தானே ஹோல் எப்படி இதோட புரிஞ்சுதோ டைரக்டர். உங்களுக்கு. Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs.